நமக்குள் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக நமக்கான திட்டங்களை அவர் தன்னுடைய கரங்களில் வைத்து அதற்கு ஏற்றபடி நாம் உருவாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தன் இருதயத்தின் பாரத்தை, இருதயத்தின் ஏக்கத்தை ஆண்டவர் நம்மோடு பகிர்ந்து கொடுக்கிறார். காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப யாருக்குமே காது இல்லையா அப்படின்னா இல்ல, காது இருக்கும், கவனிக்க மாட்டார்கள், குறிப்பு எடுக்க மாட்டார்கள், எடுத்தாலும் அதுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். பிசாசுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? என்னுடைய குறையை நான் உணரவே கூடாது. இதுதான் பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். நாம் அநேகருடைய குறைகளை சொல்லுவோம், அநேகருடைய குறைகளை சுட்டி காண்பிப்போம். ஆனால் நம்முடைய குறைகளை, என்னுடைய குறைய சாத்தான் உணர்வே விட மாட்டான். சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு வஞ்சகம். உங்க குறையை நீங்க உணர முடியாது. ஆனால் வேதத்தில் பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், தேவனால் நடத்தப்பட்டவர்கள் தன்னுடைய குறைகளை அவர்கள் முதலில் உணர்ந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. தன்னுடைய குறையை உணர்ந்தாங்க. தன்னுடைய குறையை உணர்ந்தவர்கள் தேவனுக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக் கொண்டார்கள். இந்த உலகத்தில் ஒரு எழுப்புதல் அக்கினியை கொண்டு வந்தார்கள். அவங்க போன இடத்துல, இருந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கம், மிகப்பெரிய ஒரு மாற்றம். நடந்து போனாலே தேவனுடைய வல்லமை, நடந்து போனாலே அந்த வல்லமைய நம்ம சொல்ல வேண்டாம், அநேகர் அதை பார்ப்பாங்க.